வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வெற்றி கொண்டான். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. காலை 11 மணி நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி 176 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் பாஜக 76 தொகுதிகளிலும், ஐக்கிய ஜனதா தளம் 79 தொகுதிகளிலும், லோக் ஜனசக்தி 21 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. மகா கூட்டணி சார்பில் ராஷ்டிரிய ஜனதா தளம் 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், ஜன் சூரஜ் கட்சி 1 தொகுதிகளிலும், பிற கட்சிகள் 15 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. வடகிழக்கு பிராந்தியத்திற்கான சர்வதேச சுற்றுலா சந்தையின் 13வது பதிப்பினை மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று கேங்டாக்கில் தொடங்கி வைக்கிறார். சிக்கிம் மாநில முதலமைச்சர் திரு பிரேம் சிங் தமாங் மற்றும் அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு பேமா காண்டு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களின் சுற்றுலாத்துறை அமைச்சர்களும் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றனர். தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு நாளை நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரியில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஈடு செய்யும் வகையில் 2026 ஜனவரி 3ஆம் தேதி வேலை நாளாக இருக்கும் என்று புதுச்சேரி பள்ளிக் கல்வித்துறை இணை இயக்குநர் திருமதி சிவகாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மரில் இரத்த பரிசோதனை மையத்தில் நோயாளிகளின் இரத்தம் மற்றும் உயிரியல் மாதிரிகளை சேகரிக்கும் நேரம் நோயாளிகளின் நலனை கருத்தில் கொண்டு நீடிக்கப்பட்டுள்ளது. இனி வார நாட்களில் காலை 6:30 மணி முதல் 5 மணி வரையிலும், சனிக்கிழமைகளில் காலை 6:30 முதல் மதியம் 2 மணி வரையிலும் இரத்தம் மற்றும் இதர மாதிரிகள் பெற்றுக்கொள்ளப்படும் என ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. கோவாவில் நடைபெற்று வரும் சதுரங்க உலகக்கோப்பை போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி மற்றும் பி ஹரிகிருஷ்ணா காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தியாவின் ஆர் பிரக்ஞானந்தா ரஷ்யாவின் டேனி துபோவிடம் தோல்வி அடைந்ததை அடுத்து இந்த தொடரில் இருந்து வெளியேறுகிறார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.